மக்களை இன்னைக்கு நம்ம என்ன போறோம் அப்படின்னா ஒரு ஊர்தி ஸ்லாப், லைட் வெயிட் ஊர்தி ஸ்லாப். இங்க வந்து நம்ம வந்து வைக்க போறது வந்து லைட் வெயிட் ஊர்தி ஸ்லாப் வைக்க போறோம். அதோட சைஸ் வந்து 22/860 அந்த ஒயிட் பிளாக் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுலதான் ஒயிட் பிளாக் இது ஊர்தி ஸ்லாப்ல ஒயிட் பிளாக் ஊர்தி ஸ்லாப். ஓகே, ஸோ அது வைக்க போறோம். இது வந்து இந்த டைரக்ஷன் வந்து சிங்கிள் டைரக்ஷன். இது வந்து சிங்கிள் டைரக்ஷன்ல LS1, அதாவது லைட் ஸ்லாப் நம்ம போடுறாங்க. ஸோ LS1 இதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கீழே 3 16, மேல 2 16, அதுலதான் இது கொடுத்துருக்காங்க. பிளஸ் எக்ஸ்ஆர் கொடுத்துருக்கு. மேல 3 ராடு, கீழே 3 ராடு 20 கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இருக்கு, இது இதுக்கப்புறம் டபுள் டைரக்ஷன் இப்ப பார்க்க போறோம். இங்கே பாத்தீங்க அப்படின்னா இது வந்து டபுள் டைரக்ஷன், அதாவது ரெண்டு பக்கமும் நம்ம வந்து டபுள் டைரக்ஷன், இந்த பக்கமும் போது இந்த பக்கமும் போகுது. ஸோ ரெண்டு பக்கமும் போகும்போது நம்ம வந்து ஷார்ட் எது லாங் எதுன்னு அதை பார்த்துட்டு ஷார்ட் பீம் இதுதான் அப்படின்னும் போது அதை ஃபஸ்ட்டு கீழே வந்து கொடுத்துருக்கோம். அதில் அவங்க என்ன கீழே கொடுத்துருக்காங்கன்னா 220 ஒரு 16 ப்ளஸ் மேலே 220. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுதான் டபுள் டைரக்ஷன்ல போகுது. ஓகேவா? ஸோ ஃபுல்லாவே டபுள் டைரக்ஷன். இதுல வந்து இடையில நம்ம வந்து அந்த லைட் வெயிட் பிளாக் வந்து இதுல வச்சுக்கலாம். அப்புறம் இங்க ஒரு பீம் பாருங்க, ஹிட்டன் பீம். ஹிட்டன் பீம் வந்து மொத்தம் எத்தனை ராடு வருங்க? 14 ராடு கொடுத்துருக்காங்க. நம்ம அதுல வந்து மேல வந்து 10 ராடை போட்டு கீழே வந்து இது பண்றோம். 14 ஒரே இடத்துல வச்சா கவரே கிடைக்கல. அதனால வந்து மேல இது வந்து 25 mm கொடுத்துருக்கு கீழே. ஃபுல் லோடு கீழே வந்து இதுல இது பண்ணிருக்கோம். வேற என்ன வேணும்? காங்கிரீட்டா போடாம அப்படியே நிற்கும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு.